வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே, இட்ஸ் மீ ஏஜே. ஸோ 10th சாப்டர் முடிக்கும் போதே நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தேன். இதுக்கு மேலே புருட்டோ எப்படி போகுது, என்ன மாதிரி இருக்க போகுது. ஏன்னா டூ ப்ளூ வார்டெக்ஸ் ஆரம்பித்ததுலேருந்தே ஸ்டோரி வைஸாக ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி ட்ரீட்டனை வந்து நமக்கு கிஷிமோட்டோ சென்சை வந்து கொடுத்துட்ருக்காப்புல. ஸோ அதை பொறுத்த வகையில் இதுக்கு மேலே எப்படா போகுது அப்படின்ற ப்ரெடிக்ஷனை பற்றி பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து நான் வீடியோ மேக் பண்ணலான்னு அதுக்குள்ளே நான் வந்து சரடாவுடைய மங்கி கிஷோரிங்கனை பற்றி போட்டேன். பட் திஸ் வீடியோ இஸ் என்ன இருக்க போது நான் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன். அதுதான் 5th கிரேட் நிஞ்சா வார். அதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், மற்றபடி அடிச்சு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் பொருட்டோ அனிமே எடுத்துக்கிறோன்னா, எஸ் பொருட்டோ அனிமேக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் அவுட் ஆச்சுன்னு நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா மங்காவை கம்பேர் பண்ணும்போது அனிமேல ஓவர் ஃபில்லரு, அந்த மங்காவுடைய அடாப்டேஷன் ஒழுங்காக பண்ணலை, அனிமேஷனையும் குழப்பிட்டாங்க சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஏட்டடு. அதையும் தாண்டி என்னடா நருட்டோவில் பார்த்த நல்ல கேரக்டர்லாம் இப்படி மொக்கையாக காட்டுறீங்க அப்படின்ற அந்த ஒரு வெறுப்பும் பாதி பேர் கிரியேட் ஆச்சு. அது எல்லாமே போக போக என்ன ஆச்சுன்னா, லைக் கதை எங்கே மாற ஆரம்பிச்சதுன்னா, இந்த ஒட்சுசுக்கியுடைய வெசல் அப்படின்ற அந்த ஒரு விஷயம், இந்த காமாசில் நிஞ்சா டூல் அப்போல்லாம் வந்து கடைசியாக என்ன ஆச்சுன்னா, அந்த எய்டா அவங்க டேமான் அவங்களாம் கூப்பிட்டு வந்து ஸோ எண்ட் ஆஃப் தி சீரீஸ் பொருட்டோவுடைய டூ ப்ளூ வார்டெக்ஸ் வந்து ஆரம்பிச்சது. எப்படி நம்ம பொருட்டோ பார்த்ததுக்கு முக்கியமான காரணமே அந்த லாஸ்ட் ஷினோபி அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான். அந்த விஷயத்துக்கான அந்த ஒரு வெதை அப்படின்ற மாதிரி அதை வந்து கிஷிமோட்டோ சென்சை வந்து போட ஆரம்பித்தார். ஸோ அந்த இடத்துல இருந்து தான் நமக்கு வந்து ஐஃப் ஃபேக்டர்ன்றது ஓவராக கிரியேட் ஆச்சு. ஸோ இது வரைக்கும் 10 சாப்டர் வந்திருக்கு. இந்த 10 சாப்டருமே ஒரு சாப்டருமே இட்ஸ் ஹாவ் அ மோர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு சாப்டர்லேயும் அவ்வளோ சூப்பராக கதையை வந்து நெயில்டு பண்ணி கூப்பிட்டு போயிருக்காரு. ஸோ இதுக்கு மேலே இந்த ஸ்டோரி எப்படா போகுதுன்னா, கண்டிப்பாக அது வந்து 5th கிரேட் நிஞ்சா வரதான் முடியும் அப்படின்றது தான் முக்காவாசி பேரோட ப்ரெடிக்ஷனாக இருக்குது. ஈவன் அது என்னுடைய ஒரு 70% ப்ரெடிக்ஷன். பட் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நான் அந்த 30% ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கும்ன்றது நான் சொல்கிறேன். ஸோ இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும், எந்த அளவுக்கு அது வந்து நம்பிக்கை தன்மையாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நம்ம நருட்டோ கூடயும் ஒரு சைடில் கம்பேர் பண்ணிக்கலாம். த ஆஃப்டர் டைம் ஸ்கிப் அப்படின்னு சொல்லி நருட்டோவை எடுத்து பார்த்தோன்னா, நருட்டோ என்ன பண்ணிருப்பானா, அவன் வந்து ஊருக்குள்ளே வந்திருப்பான். பட் ஆனால் உண்மையாக சொல்ல போனால் நருட்டோவுடைய டைம் ஸ்கிப் அப்புறமா, இதை வந்து நான் ஒரு மீமில் பார்த்தேன். நருட்டோவோட டைம் ஸ்கிப் அப்புறமா நருட்டோ வந்து எஸ் லைட்டாக கேரக்டர் மாறினா, ட்ரெஸ்ஸு மாறிச்சு. பட் பொருட்டோவோட டைம் ஸ்கிப் அப்புறமா பொருட்டோ டோட்டலி சேஞ்ச் ஆகிட்டான். கிட்டத்தட்ட டாக் நோ ஒன்லி ஜுட்ஸு அப்படின்ற அளவுக்கு வரவன் போகிறவன் எல்லாரையும் போட்டு தாக்கிட்டு இருக்கான். ஈவன் இப்போ வேறு மமோசுக்கு வேறு டேக் ஒரு எடுத்துருச்சுன்னா, நம்ம வந்து பொருட்டோவை இருக்கிற இப்போதைக்கு பவர் லெவலில் அவனை கையிலே பிடிக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது நருட்டோவை பொறுத்த வரைக்குமே டைம்ஸ்க்கு முடிஞ்சு வரும்போது எடுத்த உடனே அவன் வந்து அகாசுகி கூட வந்து ஃபைட் போடுற அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ பெயினாக இருக்குது, பயங்கரமான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணி வச்சிருப்பாரு கிஷிமோட்டோ அங்கேயே. ஸோ அப்படியே அங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணி பாருங்களேன். இங்கேயும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செஞ்சுச்சு உள்ளே வந்து செஞ்சுச்சுவை போட்டு தள்ளுற மாதிரி, லைக் செஞ்சுச்சு கூட சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. பட் அகாசுக்கு கூட என்னடா செஞ்சுச்சுவை கம்பேர் பண்ணுறியாட நீ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க. ஒரு சின்ன ஒரு கம்பேரிட்டிவிட்டி கொடுக்குறேன், அந்த விஷயத்தை கம்பேர் கொடுக்குறேன். பட் அந்த ஒரு கேங் வைஸ்லாம் நான் கண்டிப்பாக கம்பேர் கொடுக்க மாட்டேன். பிகாஸ் அகாசுகி அது எப்போவுமே தனி ரகம். அந்த ஒரு ரகத்துக்கு எந்த ரகமும் வர முடியாது. ஸோ அது ஒரு தனி ரகம். ஸோ அப்படி பார்க்கும்போது செஞ்சுச்சுவை பொறுத்தவரைக்குமே இப்போதைக்கு இதில் வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் தான் காட்டிருக்காங்க. பக்கா இருக்கட்டும், அப்புறமா நம்ம ஜூரா, இடாரி, அப்புறமா இன்னும் 2 பேரை காட்டிருக்காங்க. இதுக்கு மேலே இதை பற்றி பெருசாக சொல்லலை. ஸோ பட் ஆனால் இதோடைய மோட்டோவை பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம ஜூராவை பற்றி இன்னும் தெளிவாக சொல்லலை. இந்த ஜூரா வந்து மேபி ஜிகனா இருக்கலாம், அப்படி இல்லைனா இன்னும் 2 கேரக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர்லாம் இருக்க வாய்ப்பில்லை. பட் என்னை பொறுத்த வரைக்குமே ஜிகனுடைய அந்த ஒரு டிஎன்ஏ இல்லை அந்த ஏதாவது சாம்பிள்லேருந்து கிரியேட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஜிகனம் இந்த ஒரு செஞ்சுச்சு இந்த ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஸ்டோரி எங்கே நோக்கி போகுதுன்னா, அதுதான் 5th கிரேட் நிஞ்சா வாரா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் திஸ் டைம் இது ஒரு நார்மலான வாரா இல்லாமல் ஆஸ் அ எர்த்து வெர்சஸ் ஒரு அனதர் பிளானட்டு, இல்லை எர்த்து வெர்சஸ் அனதர் கிரியேச்சர்ஸ், இல்லை எர்த்து அப்படின்ற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷினோபி வேர்ல்டு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பீப்புள்ஸை பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். பட் ஓவரால் எர்த்துக்கே வர அந்த ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த 5th கிரேட் நிஞ்சா வாரா இருக்குன்றாங்க. ஸோ இதை வச்சே உங்களுக்கு வந்து ஒரு வகையில் வந்து ஆமால அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வைஸ் தான் வந்து கிஷிமோட்டோவும் கரெக்டாக கூட்டு போயிட்டுருக்காரு. ஸோ பவர் அப்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு.
சரி இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ 4த் கிரேட் நிஞ்சா வார்ல அவங்க வந்து நெறைய கேரக்டர்ஸ் ரீவைவ் பண்ணாங்க. இப்போ 5த் கிரேட் நிஞ்சா வார்ல அவங்க கேரக்டர்ஸ ரீவைவ் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களா? இதுதான் நெறைய பேர் என்கிட்ட கேட்கிற முக்கியமான கொஸ்டின். இது ஒரு நல்ல கொஸ்டினும் கூட. இதுக்கு வந்து நெறைய பேர் சொல்றது என்னன்னா, "ப்ரோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ப்ரோ. அது எப்படி ப்ரோ சும்மா சும்மா கூட்டு வந்துட்டு இருப்பாங்களா?" அப்படின்னு. பட் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4த் கிரேட் நிஞ்சா வார்ல அவங்க வருவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. கிஷிமோட்டோ வந்து கூட்டு வந்து கதைய வழி வழின்னு வலிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ ஈவன் நான் வந்து ஸ்டார்ட்டிங்கில மாதராவுடைய அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டும்போதெல்லாம், மாதரா வரமாட்டான். பட் இந்த கேரக்டர்லாம் யார்றா? காட்டுங்கடா கண்ல தரமா இருக்கானே தலைவன் அப்படின்னு நெனச்சிருந்தேன். பட் காட்டுனதுக்கு அப்புறமா எனக்கு வந்து தாங்கல. என்னடா தலைவன நேரத்துல காட்டுட்டீங்க அப்படின்ற மாரி தான் நான் இருந்தேன். அப்படி பார்க்கும்போது கிஷிமோட்டோ நெனச்சாருன்னா கண்டிப்பா பண்ண முடியும். ஸ்டோரிக்கு தேவைப்பட்டா கண்டிப்பா அவர் என்ன வேணா பண்ணுவாரு. ஸோ அப்பனா மாதரா வர வாய்ப்பு இருக்கா ப்ரோ? அப்படின்னு நீங்க கேட்கறது என் காதுல கேட்குது. ஸோ மேபி நாட் கண்டிப்பா வாய்ப்பு இருக்குன்றது தான் இப்போதைக்கு நெறைய லீக்கு, நெறைய தியரிய வைஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மாதரா வந்து இது வந்து ஓவராலா ஏத்துக்குன்னே வரும்போது, மாதரா வந்து ஆஸ் அ வில்லனா வரப்போறாரா? இல்ல ஒரு சப்போர்ட்டிவ் ரோலா வரப்போறாரா? அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மாதரா வந்து இறக்கும்போது, அவர் ஒரு சைடுல அவர் வந்து ஒரு வகையில புரிஞ்சுட்டு இருப்பாரு. என்ன புரிஞ்சிருப்பாருன்னா, இவ்வளோ நாள் நான் வந்து எதையோ ஒண்ண தேடி என் வாழ்க்கை ஃபுல்லா ஓடியிருக்கேன். ஏன்னா, அவரு பார்த்த அந்த ஒரு மூன்லருந்து அத வச்சு வர வச்சிரணும்டா அப்படின்றது தான் அவர் ஒட்டுமொத்த கிளானோடைய ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பட் அது எல்லாமே காகயா ஓட்சுசுகிக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும்போது, இதுக்காகடா இத்தன நாள் நான் ஓடியிருந்தேன் அப்படின்ற மாரி ஒரு கில்ட்ல தான் வந்து நம்ப மாதா வந்து கடைசியா வந்து இறக்குற மாரியே காட்டியிருப்பாங்க. ஆஸ் அ அப்படி பார்த்தோம்னா, மாதரா வந்து ஏதோ புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்ற மாரி நம்ம எடுத்துப்போமா? அப்படி ஒரு வகையில அந்த வேலைய காட்டுனா, மாதரா வந்து உச்சிகா கிளானுக்கு சப்போர்ட் பண்ற மாரியும், சாரடாக்கு சப்போர்ட் பண்ற மாரி நின்னா, என்னா மாரி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாரடாவுடைய மங்கிக்கு ஷேரிங்கன், நம்ம மாதராவுடைய மங்கிக்கு ஷேரிங்கன், அவருடைய சூசனோ, இவருடைய சூசனோ. ஸோ ஒரு வகையில அவர் வந்து கொள்ளு தாத்தான்னு நெனைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது, வேற மாரி சம்பவமா இருக்கும்ல. ஸோ அத பத்தியும் வந்து நெறைய தியரீஸு, நெறைய ஃபேன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது வந்து ஒரு 15% இல்ல. ஒரு 10% வேணா வச்சுக்கலாம். ஏன்னா, இப்போ ஸ்டோரி போற வகை வந்து பார்த்தீங்கன்னா, எந்த வகையில போய் இந்த ஒட்சுசுகி பேட்டில் வந்து போப்போது அப்படின்றது தான் ஒட்டுமொத்தமா இருக்கு. ஸோ இந்த 5த் கிரேட் நிஞ்சா வார்ன்றது ஒரு கிளானுக்கும், இல்ல ஒரு ஒரு மக்களுக்கும், இல்ல உள்ள நடக்கிறதா இல்லாம, த ஹியூமன் விசஸ் காட்ஸ் அப்படி இல்ல ஹியூமன்ஸ் விசஸ் ஒட்சுகி அப்படின்ற அந்த ஒரு பேட்டில் வந்து கிளிக் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த 5த் கிரேட் நிஞ்சா வார் வந்து எர்த் விசஸ் ஒட்சுசுகிஸ் அப்படின்ற மாரி அந்த ஒரு விஷயம் கிளிக் ஆக வாய்ப்பு இருக்காம். மேபி நாட் இந்த இடம் வந்து கடைசியா எப்படி வந்து காகயா ஒட்சுசுகி வந்தாங்களோ, அதே மாரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷிபாய் ஒட்சுசுகியோட வந்து சண்டை போடுற மாரி இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ப பொருட்டோவையும், நம்ம இமாவாரியும் இப்போதைக்கு ஒரு பயங்கரமான பவர் அப்ல வந்து கூட்டு போயிட்டு இருக்காங்களாம். வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்சுசுகி வந்து நார்மலா வந்து எர்த்த ரொட்டேட் பண்றதுக்காக தான் உருவாக்குனவங்க. அது எப்படி எல்லா ஒட்சுசுகியும் வந்து நம்ம எர்த்ல இருக்க பீப்பிள்ஸ்க்கு அகைன்ஸ்ட் ஆவாங்கன்றது ஒரு கொஸ்டினும் இருக்கு. அந்த சைடுல இருக்குது ஷிபாய் ஒட்சுசுகி. ஒரு வகையில அவர் தான் கிரியேட்டர்ன்ற அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா, ஓவர் பவரான ஒரு ஆளாம். அவரு வந்து ஆம்னி பொட்டன்ஸை வச்சு தான் இப்போதைக்கு வந்து நம்ம எய்டா வந்து நம்மளுடைய எல்லாருடைய மெமரியை மாற்றிருக்கா. அந்த மாதிரி விஷயத்த பண்ணி அழகாக ஒரு பேட்டில் கிளிக் ஆன் பண்ண முடியும். ஒரு வகையில் யோசிச்சு பாருங்களேன், ஒட்சுசுகி விசஸ் இங்கே இருக்க பீப்புள்ஸு அந்த டைமில் நருட்டோவுக்கு பவர் அப் கொடுத்து நருட்டோவை கூட்டு வந்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ணால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ ரீவைவ் ஆனால் யாரா ரீவைவ் ஆவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதரா, அப்புறம் வந்து நம்ம டோபிராமா சென்சே, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஆஷிராமா, அப்போதைக்கு இருந்த எல்லா ஒகேஷனும் வந்து ரீவைவ் ஆவாங்களாம். அதுக்கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஜெரையா வந்து ரீவைவ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஜெரையா சென்சே வந்து. இது எப்புட்றா பாசிபிள்னு கேட்டிங்கன்னா, ஜெரையா சென்சேவுடைய அந்த ஒரு டிஎன்ஏ எடுத்து தான் நம்ம பத்தி கோஜி கஷனை கூட்டு வந்திருக்காங்க. கோஜி கஷனை கூட்டு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அதிசயம். அதே மாரி வந்து ஜெரையா சென்சேவும் கூட்டு வர முடியும் அப்படின்ற மாரி ஒரு லீக் போயிட்டு இருக்கு. பட் ஜெரையா சென்சேலாம் கூட்டு வந்தாங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனல் மொமெண்ட்ட பார்க்க முடியும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, மினோட்டோவே வந்து கூட்டு வந்தாங்க அந்த டைம்ல. அந்த மாரி கண்டிப்பா ஜெரையா சென்சேவ கூட்டு வந்தாங்கன்னா, ஒரு நருட்டோக்கும் ஒரு வேற லெவல்ல ஒரு சீனா இருக்கும். ஸோ இது கூட முக்கியமா கேட்க வருது, ப்ரோ இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு ப்ரோ. இப்போ வந்து 5த் கிரேட் நிஞ்சா வார்ன்றீங்க, ஒட்சுசுகி பேட்டில்ன்றீங்க. இப்போ ஆல்ரெடி வந்து நருட்டோவுடைய லெவல வந்து நம்ம இமாவாரியும் பீட் பண்ணிட்டா. இப்போதைக்கு பொருட்டோ ஆல்ரெடி பீட் பண்ணிட்டா. இமாவாரி இப்போதைக்கு குரமா அப்டெயின் பண்ணி பீட் பண்ணிட்டா. இப்போ நருட்டோ என்ன ப்ரோ பண்ண போறான்னு கேட்டீங்கன்னா, அங்க தான் வந்து நீங்க ஒரு தரமான விஷயத்த பார்க்க போறீங்க. நருட்டோ வந்து ஆகுராமா மோடுக்கு போறானா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட்டர் ஆஃப் அந்த இடத்துக்கு வந்து நருட்டோ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி ஒரு பவர வந்து நருட்டோ வந்து அப்டெயின் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேபி நாட் அந்த மாரி நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நருட்டோவுடைய பொட்டன்ஷியல் அந்த மாரி. அவன் ஆல்ரெடி நெறைய பொட்டன்ஷியல் அப்டெயின் பண்ணிருக்கான். ஸோ இந்த பொட்டன்ஷியல ஆல்ரெடி நருட்டோ வந்து
நார்மலா பார்த்தா நருட்டோ பவர்ஃபுல் தான். பட் ஆனா வந்து இப்போதைக்கு இருக்க இவனுங்களுடைய பவர் லெவல் கூட கம்பேர் பண்ணா கம்மியாயிடுச்சு. பட் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பேட்டிலுக்கு நருட்டோவ கண்டிப்பா ரெடி பண்ணி தான் ஆகணும். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சரடாவுடைய மங்கெக்கு ஷெரிங்கன பத்தி நான் போன வீடியோல ஒண்ணு மிஸ் பண்ணிட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரடா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹீலிங் ஃபேக்டரையும் அண்ட் தென் ஒரு டைம் ரிவர்ஸ் சம்திங் ஒரு பவர வந்து அப்டெயின் பண்ண போறாளாம். இது வந்து ஒரு வகையில வந்து ஒட்டுமொத்த வேர்ல்டுலயும் ஒரு பயங்கரமான ஒரு திருப்பத்த வந்து கொண்டு வருமா. அந்த இடத்துல இருந்து தான் எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப் பண்ற மாரி வரப்போதான். ஸோ எண்ட் ஆஃப் தி பேட்டில் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, அந்த மொத்தத்தையும் முடிச்சுட்டு ஒரு வகையில நம்ப கவாக்கியோ இல்ல பொருட்டோவோ இன்னுமே இந்த அனிமேவுடைய வில்லன் யாரு? எவன் நல்லவனா இருக்க போறான்? எவன் கெட்டவனா இருக்க போறான்? நமக்கு தெரியல. ஸோ அது வகையில வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுல 2 பேர் யாரோ ஒருத்தவங்க நம்ப ஒட்சுசுகி சிபாய் கூடயும் இல்ல ஒட்சுசுகி கூடயும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து இந்த ஒட்டுமொத்த ஷினோபி வேர்ல்டுக்கும் அகைன்ஸ்டா நிக்க போறாங்க. அவங்க கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் அண்ட் ஒன் பேட்டில்ல கடைசியா வந்து 2 பேர் நின்னுட்டு இருக்காங்க. அப்படி இல்லையா, அந்த ஓவரால் ஃபைட்டையும் ஒண்ணா முடிச்சுட்டு, எப்படி வந்து சாஸ்கே வெர்சஸ் நருட்டோ நடந்துச்சோ, அதே மாரி தான் இந்த ஃபைட் நடக்குதுன்னு சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த மாரி இந்த ஃபைட் நடக்க வாய்ப்பு இல்ல. ஸோ இந்த ஃபைட் வந்து கிட்டத்தட்ட அந்த வேர்ல்டு அழிய போது. ஸோ அதுக்காக ஒரு நடக்கிற ஒரு ஒன் அண்ட் ஒன் பேட்டில் மாரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ அந்த பேட்டில்ல வின் பண்றவங்க வேர்ல்ட காப்பாத்தலாம். பேட்டில்ல தோக்குறவங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து வேர்ல்ட அழிக்கலாம். அப்படின்ற மாரி ஏதோ ஒரு பவுண்டரிய செட் பண்ணி தான் அந்த பேட்டில் போற மாரி இருக்கு. ஸோ ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, 5th கிரேட் நிஞ்சா வார் நடக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நடக்குமா நடக்காதா? உங்களுடைய தாட்ஸ பத்தி கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்கமிங்ல இன்னும் ஒரு 2 டேஸ் ஆர் 3 டேஸ்ல நான் கண்டிப்பா வந்து பொருட்டோவுடைய 11th சாப்டருடைய அப்டேட்ஸ வந்து போட்டுறேன். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு பொருட்டோவுடைய ஸ்பாய்லர்ஸையும் வந்து கண்டிப்பா மேக் பண்ணிடுறேன். சாரி ஃபார் த டிலே அண்ட் தென் சாரி ஃபார் த இன்கன்சிஸ்டன்சி. ஸோ இங்க போற நிறைய பிரச்சனை, ஸோ ஹெல்த் இஷ்யூ அதெல்லாம் வந்து தாண்டி தான் நான் வந்து ஓவராலா வந்து மீடியா மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை தாண்டி என்னுடைய பெஸ்ட்டை நான் கண்டிப்பா கொடுக்க ட்ரை பண்றேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை நீங்க வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. அதுதான் வந்து இன்னும் எனக்கு பெரிய குத்துவேகத்தையும் அண்ட் இன்னும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் கைஸ். ஸோ ஸ்டே டியூன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு விடைவது உங்கள் ஏஜே. டாடா.